ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எங்களுக்கு இந்த வருஷம் தலை தீபாவளி. ஆஸ் யூஷுவல் தலை தீபாவளினா எல்லாருமே ஊருக்கு போவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ப்ளஸ் எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸும் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால எங்களால் ஊருக்கு போக முடியல. சென்னையிலேயே எங்களோட தீபாவளி நாங்கள் 2 பேர் மட்டும் இருந்தோம். பட் சுற்றி எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்படி எங்கள் தீபாவளி எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தீபாவளிக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடம்பு சிக்காயிடுச்சு. அதனால நானும் என் ஹஸ்பண்டும் ஊருக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். எங்களோட தலை தீபாவளி தான், பட் இருந்தாலும் சிக்கானதுனால ப்ளஸ் டிக்கெட்ஸ் ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லை பஸ் டிக்கெட்டோ 2 பேர்த்துக்குமே கிடைக்கல. ஸோ அதனால் ரஷ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகல. எங்கள் வீட்லேயும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சேஃபாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு என்னால் என்ன முடியுமோ அதை சமைச்சிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம். அயன் தோசைக்கல் தான். எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இண்டஸ் வேலி பிராண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ப்ரமோட் பண்ணதுனால எனக்கு பிளிங்கிட்டில் ஒரு 900க்கு கிடச்சிதுன்னு வாங்கிட்டேன். பட் ஆனால் இதில் எது நீங்கள் சப்பாத்தியோ இல்லை ஏதாவது போட்டிங்கனாலும் கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றி அதை சமைச்சிங்கனாலும் அது ஒரு மாதிரி வர இல்லைன்னா தட்டை மாதிரி ஆகிடுது. சப்பாத்தி ஆகட்டும், தோசையே கூட ஆகட்டும், ஒரு மாதிரி அந்த நெருநெருன்னு வரல. நம்ம இரும்பு கல் வாங்கி அதை சீசனிங் நிறைய தடவை பண்ணி அது நடுவில் கொஞ்சம் குழியாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி தோசை ஊற்றி சாப்பிட்டு பழகிட்டோம். ஸோ திடீர்னு சரி இது சப்பட்டையாக இருக்குது, ப்ளைனாக இருக்குது. பட் ஆனால் இதில் எது போட்டாலுமே அந்த நெகுனஸ்னை வரலை. அது ஸ்டேயாகவும் இருக்க மாட்டேங்குது. இதுவே என்கிட்ட இன்னொரு பேன் இருக்குது. அந்த பேனில் போட்டால் எனக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் சனிக்கிழமை நைட்டு ஐடியாவில் இருக்கேன். அன்னைக்கு நைட் போய் சரி தீபாவளி மண்டேக்கு நம்ம இன்றைக்கே பட்டாசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே ஈவினிங் ரெடியாகி மார்க்கெட் சைட் போய் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பட்டாசாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இண்டிவிஜுவலாக வாங்கினா ரொம்ப ப்ரைஸ் சொல்கிறாங்க. அது அக்செப்டபுளாக இல்லை. எங்களுக்கும் மனசு வரல. சரி 2 பேர்த்துக்கு எதுக்கு நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு டப்பா நம்ம தீபாவளி சின்ன வயசுல எங்கள் அப்பா டப்பா வாங்கிட்டு வருவார். ஸோ அந்த டப்பாவே ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். பட் உங்களுக்கே தெரியும் தீபாவளி எனக்கு பயங்கரமாக மழை பெஞ்சுது. ப்ளஸ் அடுத்த நாள் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ மழை பெஞ்சுது. கொஞ்சம் இந்த பட்டாசு எல்லாமே ரொம்ப இதாக இல்லை. கொஞ்சம் மார்னிங் எப்படியும் தீபாவளி அன்னைக்கு தான் நம்ம நிறைய நான்வெஜ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஃபுல்லாக வெஜிடேரியனாகவே போயிட்டோம். அன்னைக்கு காலையில் கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னி செஞ்சு இட்லி செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு ப்ளஸ் மத்தியானத்துக்கும் பெருசாக செய்யலை. வெறும் சாதம் அதே சட்னியில் நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கூட மீல் மேக்கர் ஃப்ரை ஒன்று பண்ணேன். அந்த டிஷ்ஷும் வரும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பேன் நான் தாளிக்கவும் யூஸ் பண்ணுவேன், சட்னி தாளிக்கவும் யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் நான் இதில் சப்பாத்தியும் போடுவேன். இதில் தோசை வராது கண்டிப்பாக, இதில் சப்பாத்தி போடுவேன். இதில் சப்பாத்தி போட்டால் எனக்கு அந்த இண்டஸ் வேலியில் போட்டால் ஒரு மாதிரி தட்டையாயிடும். இதில் சப்பாத்தி போட்டால் எனக்கு நெகுன்னு அப்படியே இருக்கும். சண்டே நாங்கள் பட்டாசு எல்லாம் பிரித்து பார்த்துட்டு எனக்கு தான் என்னென்ன பட்டாசு எல்லாத்தையும் பார்த்தோம். டப்பாவில் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஆதி காலத்தில் எங்கள் அப்பா வாங்கிட்டு வரும்போது எப்படி இருக்குமோ அதே பட்டாசு தான் இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா அந்த சாட்டை மட்டும் இல்லை. ஏன்னா சாட்டையை வச்சு நம்ம ரொம்ப ஓட்டுவோம். கம்மி மத்தாக்கு போல் சாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சாட்டை இதில் இல்லவே இல்லை. மற்றபடி நிறைய வெடி இருந்துச்சு. லக்ஷ்மி வெடியிலேருந்து பிஜ்லி வெடி நிறைய வெடி இருந்துச்சு. எல்லாத்தையுமே நாங்கள் தீபாவளி அன்னைக்கு இந்த டப்பாவே முடித்தோங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசில் இந்த டப்பாவே ஒரு 3 வருஷத்துக்கு வச்சு ஓட்டுவோம். அது மாதிரிலாம் இல்லை. இந்த தடவை 2 பேரும் தலை தீபாவளி ஃபுல் டேவும் நாங்கள் பட்டாசு வச்சுட்டே தான் இருந்தோம். அது அப்கமிங்கில் வரும். ஸோ இப்போ சண்டே அப்படிங்கிறனாலையும் சரி காலைல சாப்பிட்டுட்டு ஒரு பட்டாசு போய் சாங்கியத்துக்கு வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன். அதை வச்சுட்டு வந்துட்டார். ரெசிபிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டு அப்புறம் எனக்கு இதில் என்னென்ன பொடி போட்டால் பிடிக்கும்னு நான் சொல்கிறேன். நான் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன். ப்ளஸ் அது கூட கொஞ்சம் மட்டன் மசாலா ஆட் பண்ணுவேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன்னா மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போடுவேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அப்புறமேட்டு உங்ககிட்ட கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ
அடுப்புலேயே இருந்துச்சோ அந்த எண்ணெயிலேயே போட்டுட்டு மீல் மேக்கரை அதில் போட்டுடணும். ரொம்ப சிம்மில் வச்சு அந்த மீல் மேக்கரை நீங்கள் வந்து எண்ணெயில் கருகக்கூடாது. ஒரு சுடு தண்ணியில் மீல் மேக்கரும் வந்து அடி கொஞ்சம் அதில் சுடு தண்ணியில் போட்டாவே கொஞ்சம் அது வேகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போட்டு எடுத்து புழிஞ்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பவுடர்லாம் சேர்த்துட்டு நீங்கள் அதில் போட்டுட்டு அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சு அப்பப்போ திறந்து அதை கிளறி விட்டுட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மீல் மேக்கர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நாங்கள் நல்லா லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பைசன் படம் அன்னைக்கு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த படம் வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாள் நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே மாரி செல்வராஜ் படம் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீக்லேயே போய் பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி வாழையும் அப்படி தான் பார்த்தோம். ப்ளஸ் வந்து இந்த பைசன் படமும் இப்போ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வர வழியிலேயே நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் தீபாவளிக்கு நெக்ஸ்ட் டேக்கு. மார்னிங் என் ஹஸ்பண்ட் வந்து போய் மட்டன் சிக்கன் ரெண்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. நாங்கள் சிக்கன் தான் அதிக குவான்டிட்டியில் வாங்கினோம், மட்டன் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கிட்டோம். ஏன்னா காலையில் இட்லிக்கு குழம்புக்கு மட்டும்தான் மட்டன் வந்து காலையிலேயே இட்லி மட்டன் குழம்பு தான் வேணும்னு சொல்லிட்டாரு. ஸோ மட்டனுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி வச்சுட்டு சைட் பை சைட் மத்தியானத்துக்கு சிக்கன் கிரேவி சிக்கன் ஃப்ரைக்கு தேவையானது எல்லாமே பண்ணி வச்சாச்சு சீக்கிரமாகவே. நான் இந்த பக்கம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து ரெடி ஆகிட்டு பக்கத்து வீடுங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்க போயிட்டாரு. பிகாஸ் வந்து அவங்கெல்லாம் காலையில் ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமே நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு செகண்ட் வீட்டுக்கு அவர் கொடுக்க போயிட்டாரு. இந்த இட்லி மட்டன் குழம்பு இது வந்து எனக்கு புதுவிதமான காம்பினேஷன். நான் இது வரைக்கும் வந்து சாப்பிட்டது கிடையாது. பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் வெஜிடேரியன் அப்படிங்கிறனால எதுவும் பண்ணதில்லை. இப்போ ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் எங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்கிறோம். ஸோ அதனால இந்த மாதிரி காம்போவில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எனக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆக்சுவல் தீபாவளி அவுட்ஃபிட்க்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த தீபாவளி அவுட்ஃபிட் போட்டு அவரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு கொஞ்சம் சில ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நடத்தினோம். அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எல்லா ஃபோட்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபேட் வச்சு ப்ளஸ் என்னோடய ஃபோனில் வந்து போர்ட்ரேட் வீடியோ மோடு இருக்குது. ஸோ அந்த மோடில் வச்சு எடுத்தது தான். எல்லாமே நல்லாவே வந்துருந்துச்சு. என்னோட சில சொந்தக்காரங்க இல்லை எங்கள் அம்மா இவங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க யார் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா அந்த மாதிரி. பட் வந்து இப்படி தான் எடுத்தோம். ட்ரைபேடை ஒரு இடத்துல வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் ஆங்கிளில் நிற்க வச்சுட்டு கரெக்டாக நானும் வந்து நின்றுடுவேன். இப்படி நாங்கள் போஸ் கொடுத்துட்டு போய் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் போர்ட்ரேட் வீடியோலேருந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஸோ இப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சூப்பராக. இந்த சாரீ கட்டினது தான் கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வந்து இந்த சாரீ கட்டுறது எதுவும் உடம்பு சரியாமல் வேறு இருக்குது கொஞ்சம், அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பட்டேன். மற்றபடி இந்த ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா வாழை மரம். அந்த வாழை மரம் உங்களுக்கு வந்து நல்லா தெரியுதான்னு தெரியல. அது வந்து அன்றைக்கி உளுந்துருச்சு. முன்னாடி நாள் பெஞ்ச மழையில் 3 வாழை மரத்தில் ஒரு வாழை மரம் வரைஞ்சி சரிஞ்சு போய் தான் எங்கள் பின்னாடி இருக்குது. பட் ஆனால் வந்து அது ஃபோட்டோவில் அழகாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. நாளைக்கு லீவ் கொடுத்துட்டானுங்க. பெருசாக திருனா தான் நல்லது. ஓடு ஓடு. ஓகே, சாரீலேயே 2-3 பட்டாசு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் சாரீ வந்து ஒத்து வரல. அதுக்கப்புறம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்டையும் போய் நான் வந்து லாங் ஊதுபத்தி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஈவினிங்.
ஒரு 7:30 வரைக்கும் கண்டினியூஸாக அந்த பாக்ஸ்லேருந்து எல்லா வெடியுமே வெடித்தோம். பக்கத்து வீட்டில் எதிர்ப்புற வீட்டில் எல்லாரும் வந்து அப்போ வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. ஒரு 6:30 பக்கமாக தான் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து வெளியெலாம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஜோதியில் ஐக்கியமான மாதிரி எல்லாருமே வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வெடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் பட்டாசு வாங்கிட்டோமே என்ன பண்ணுறது, இதை வச்சுருந்தாலும் இனிமேல் இத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாம் வச்சிட்டு இருந்தோம். கீழே எல்லா வெடியும் வெடித்ததுக்கப்புறம் மேலே சங்கு சக்கரம் புஷ்பானம் அப்புறம் இன்னும் சில நைட்டு வெடியெலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வெடிக்கிறதுக்கு மாடிக்கு வந்துட்டோம் நானும் என் ஹஸ்பண்டும். அதுக்கு முன்னாடியே ஒரு செகண்ட் கூட எங்கேயுமே பட்டாசு சத்தம் கேட்காத அந்த ஒரு கேப்பே கிடையாது. அந்த மாதிரி சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் பட்டாசு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப பொல்யூஷனாக இருந்துச்சு. அது நல்லாவே தெரிஞ்சுது. ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து மாடியில் வந்து எல்லா பட்டாசும் எங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தீக்கணும்ல, அதனால் நாங்கள் மாடிக்கு வந்து எல்லாத்தையும் வச்சிட்ருந்தோம். சில பட்டாசு எங்கள் கால் மேலே பட்டுச்சு, அந்த மாதிரிலாம் பண்ணுச்சு தவிர மற்றபடி நாங்கள் சேஃபாக தான் எல்லாம் வெடிச்சிட்ருந்தோம். ஐயோ ஜித்து என்னாச்சு? அவ்வளோதானா? உடனே கண்ணாடி கழட்டிட்டாப்பா. லைட் வேறையா உங்களுக்கு கம்மி. நாங்கள் அப்படியே கம்பி மத்தாப்பு சங்கு சக்கர புஷ்பானம் இதெல்லாம் வைக்கும்போதே சில ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டோம் மெமரிஸ்க்காக. அதுக்கப்புறமேட்டு எங்ககிட்ட இருக்கிற எல்லா கம்பி மத்தாப்பு புஷ்பானம் எல்லாம் வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபியூ இருக்கும் இல்லையா, அதில் வந்து சில ஃபோட்டோ செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணோம். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
என்ன அப்படியே சில மாதிரி நிற்கிற? ஏதாவது சுத்து ஏதாவது பண்ணு. மார்னிங் எப்படி சாரியில் வந்து ஒரு ஃபோட்டோ செஷன் நடத்தினோமோ அதே மாதிரி இது வந்து பட்டாசு வச்சு ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன் தான். சில ஐடியாஸ்லாம் நான் வந்து பின்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எங்கள் ஃபோனில் என்ன பண்ண முடியுமோ அதில் வச்சுருந்தோம். மாடியில் சுத்தமாக லைட்டே இல்லை, அதனால் வந்து கம்பி மத்தாப்பு வச்சு தான் ஃபோட்டோ முக்கால்வாசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் பல்காக கையிலேயே நிறைய கம்பி மத்தாப்பு வச்சு அதை தீர தீர பிடிச்சிட்டு அப்படி நின்னோம். பட் அந்த லைட்டாக அந்த பொறி வர கம்பி மத்தாப்புலாம் கொஞ்சம் சுடும் இல்லையா? பட் இருந்தாலும் வந்து நாங்கள் நின்று ஃபோட்டோலாம் நல்லாவே எடுத்துக்கிட்டோம். பெத்த வைக்கலையா? வேகமாக சுத்து, பக்கத்தில் வச்சு. சுத்து சரி. என்ன வச்சு காமெடி பண்ணலையே. நல்லா இருக்குது. ஆனால் நீ அவ்வளோதான், ஃபைனலி என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கம்பி மத்தாப்பு பிடிச்சிட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்த மாதிரி சில கம்பி மத்தாப்புலாம் பிடிச்சி நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இப்படி தான் எங்கள் தீபாவளி வந்து போச்சு. ஒரு 1300க்கு பட்டாசு வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த டப்பா ஃபுல்லாக வச்சுட்டோம். அந்த நாள் ஃபுல்லாகவே அதை வெடிச்சிட்டு மட்டும்தான் இருந்தோம். ஸோ இப்படி தான் எங்கள் தீபாவளி போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் லேட்டாக விஷயம் ஹாப்பி தீபாவளி அண்ட் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாமே வருது. ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இந்த vlog இதோட நெக்ஸ்ட் ஒரு vlog பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.